வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சாந்தியா கேரியனஸ் லைஃப் ஸ்டைல்லேருந்து. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி கடலை மாவு போண்டா. எல்லோரும் மைதா மாவில் தான் போண்டா செய்வாங்க, ஆனால் நான் கடலை மாவில் போண்டா செய்ய போகிறேன். அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நீங்கள் என் சேனலில் தடவை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடலை மாவு போண்டா செய்ய தேவையான பொருட்கள்: கடலை மாவு 250 கிராம் எடுத்திருக்கேன். வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் 2 எடுத்திருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி தேவையான அளவு, பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ப. நம்ம தனி மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்க்க போகிறோம், அதனால் பச்சை மிளகாய் பார்த்து சேர்த்துக்கங்க. இது ஆப்ப சோடா மாவு கொஞ்சமாக சேர்த்துக்கங்க. உப்பு தேவையான அளவு, தண்ணி தேவையான அளவு. இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். நாம் இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலில் போட்டு நம்ம எல்லாம் ஒன்றா சேர்த்து மாவு போண்டா பதத்துக்கு கரைக்க போகிறோம். வாங்க கரைக்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் கடலை மாவு சேர்த்துக்கங்க. உப்பு உங்கள் தேவைக்கேற்ப போட்டுக்கங்க. தனி மிளகாய் ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ஆப்ப சோடா மாவு 1/4 சிட்டிகை, அதாவது 1/4 டீஸ்பூன், அதாவது கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது கூட கொத்தமல்லி கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய், இது எல்லாத்துக்கும் கூட வெங்காயம் போட்டு, வெங்காயம் பொடுசாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். கொஞ்சம் நறுக்குன்னு வேணுங்கிறவங்க இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணிக்கோங்க. அதாவது பாருங்கள், 1/4 இன்ச் சைஸ் மாதிரி கட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். நான் இதை மொத்தமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதை நான் மொத்தமாக மிக்ஸ் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். இதை நல்லா வெங்காயத்தோடு எல்லாம் நம்ம சேர்த்து பிசைஞ்சிட்டோம். ஏன்னா வெங்காயத்தில் ஈரப்பதம் இருக்கிறதுனால நம்ம இதோடு நல்லா சேர்த்து பிசைச்சிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி முதல்லையே ஊற்ற வேண்டாம். டீ கடையிலலாம் மைதா மாவில் போண்டா செய்வாங்க, ஆனால் நாம் இன்றைக்கி கடலை மாவில் செய்கிறோம். இது டிஃப்ரெண்ட்டான போண்டா. வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த பதத்துக்கு பிசைஞ்சிட்டோம். அதாவது நம்ம கையில் இந்த மாதிரி எடுக்கிற அளவுக்கு பதம் வந்தால் ஓகேயானது தான். இதை நம்ம நல்லா திரட்டி பிசைஞ்சிக்கணும். பிசைஞ்சிட்டா நம்ம இப்போ எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். வாங்க கேஸில் எண்ணெய் ஊற்றி எப்படி பொரிக்கலாங்கிறத பார்க்கலாம். கடாயில் நம்ம எண்ணெய் ஊற்றி எண்ணெயை நல்லா காய வச்சுருக்கோம். இந்த கடலை மாவு கரைசலை கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடும்போது நல்லா இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்கலாம். நண்பர்களே, நம்ம இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம போண்டா போட ஆரம்பிச்சிடலாம். ஒன்றோட ஒன்று ஒட்டாத அளவுக்கு போடுங்க. சைஸ் நாம் போடுற சைஸ் தான். நம்ம சின்னது பெருசுன்னு இல்லை, நமக்கு என்ன சைஸ் விருப்பமோ அந்த சைஸில் போட்டுக்கலாம். நான் இந்த போண்டாவில் கலர் எதுவும் சேர்க்கலை, அப்படியே தான் போடுறேன். பக்கத்தில் நின்று அப்பப்போ லைட்டாக திருப்பி விடுங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஹையில் வச்சா மேலே மட்டும் வெந்திருக்கும், உள்ளே வேகாது. அதனால் சிம்மில் வச்சு வேக வைங்க. கடலை மாவு போண்டா ரெடி ஆயிடுச்சு. இதை நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். டேஸ்ட் சூப்பராக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். மைதா மாவு உடம்புக்கு கெட்டதுங்கிறதுனால நான் கடலை மாவில் செஞ்சுருக்கேன்.
நீங்களும் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது உங்கள் சாந்தியா கேடிஎன்எஸ் லைஃப் ஸ்டைலிருந்து உணவின் சுவையில் திளைத்திடுவோம். என் சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுடுங்க. வீடியோ ஃபுல்லாக பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.